काम हो गया। இப்போது சொல் மானிடா, அந்த மானிடனின் உடலுக்குள் செல்ல உனக்கு சம்மதமா? நாங்கள் செய்த தவறுக்கு பரிகாரமாக உன்னை பூவுடலுக்கு அனுப்ப இதுவே கடைசி முயற்சி. முடிவு உன் கையில்தான் உள்ளது. நன்றாக யோசித்துக்கொள். நேற்று நடந்த சாலை விபத்தில் உள்துறை அமைச்சர் ரவீந்திரா அகால மரணமடைந்தார். அவரது பூத உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். வேற வேற தாய்க்கா இருக்கலாம், ஆனா ஒரு தாய் மக்களா தான் இருந்தோம். எல்லாத்துக்கும் முந்திக்கிட்ட நிக்கிறவன் கடைசியில சாவுக்கும் முந்திக்கிட்ட. மேலே இருக்கும் 33 கோடி தேவர்களே, தெய்வங்களே, நான் சர்வசக்தி படைத்தவன் என்பது உண்மை என்றால், என் நாவிற்கு சக்தி உண்டென்றால், எங்கள் ரவீந்திரன் எழுந்து வர வேண்டும். நம்முடைய எல்லோர் ஆசையும் நிறைவேற்று அவர் உயிரோடு வர வேண்டும். 10 கோடி மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக அவர் உயிரோடு எழுந்து வர வேண்டும். இந்த உலகில் தர்மம் நிலைத்திருப்பது உண்மை என்றால் அவர் உயிரோடு எழுந்து வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். தமிழர்களுடைய அன்பு ஆதரவும் பெற்ற அறிஞர் அண்ணா இறந்தப்போ எவ்வளவு பேர் வந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்தப்போ எத்தனை பேர் வந்தாங்க. அதே மாதிரி இந்த ரவீந்தர் இறக்கிறப்போ எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஒரு டெஸ்ட் வச்சேன். நமக்கு ஒரு பெரிய ரேஞ்சில மக்கள் ஆதரவு இருக்குடா. ஆமா சார். எனக்காக வேதனையோட வந்தவங்களுடைய வாழ்க்கை உயர பாடுபடுவேன். அதே நேரத்துல நீலி கண்ணீர் வடிச்சு டிராமா போடுற ஒவ்வொருத்தருடைய சூட்டு கொழுப்ப கரைப்பேன். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? அடிங்கடா. இந்த தமிழனின் தொல்லை ஒழிந்து போனது. நான் செய்த ஒரு சிறு தவறின் காரணமாக சிங்கம் போன்ற நீங்கள் சுண்டலி போல் நரகம் முழுவதும் ஓடி அல்லாடி விட்டீர்கள். அதற்கு பரிகாரமாக நான் இந்த யமலோகத்தை விட்டே செல்ல போகிறேன். ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோ. சித்ரகுப்தா, தாங்கள் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்காமல் எங்கே செல்கிறீர்கள்? தண்டனையா? நீர் எனக்கு மட்டுமல்ல, எனது புத்திரர்களுக்கு, அவர்களது புத்திரர்களுக்கு, அவர்களது புத்திரர்களுக்கு சித்திரகுப்தனாக வேலை செய்த அந்த சேவையில் வாடி மதங்கி நசுங்கி போக வேண்டும். கீச்சா கீச்சா கீச்சா. எழுந்து வர வேண்டும், எழுந்து வர வேண்டும். வாஸ்து செடி கிட்டவா, வாஸ்து செடி கிட்டவா. எழுத்து வரணும்னு கூப்பாடு போட்ட பரியல் கிரவுண்டுக்கு போயிருக்க வேண்டியவ பவுன்ஸ் ஆகி இப்ப திரும்பி. நீ வேறடா, கஞ்சாவும் பான் பராக்கும் தின்ன நாரவாயிடாது. இதுக்கு அவ்வளவு பவர் கிடையாதுடா. என் வேட்டியா என் பேச்ச கேட்கல, அப்புறம் எப்படி நான் அவனை எழுப்புறது? சம்பாதிக்க சாமியார் விஷயம் போட்டுட்டு இருக்கிற என்ன விட்டுட்டு அந்த பீகார் தடியா இருக்கானே அவனை கேளுங்கடா. साहब வந்துடாயா தாடி முண்டம் மாட செய்ய அமிச்சா ஃபுல்லா ஏத்திக்கிட்டு பொண்ணுங்களோட ஜிங்கி சக்கா பண்ணிட்டு அவனை தப்பிக்க விட்டல. சைலண்டா காரியத்தை முடிப்பான்னு சொன்ன, இப்ப பாத்தியா சொதப்பிட்டு வந்து நிக்கிறான். சிங்கிள் பேமெண்ட் சிங்கிள் அட்டெம்ப்ட்னு சொன்ன. பணத்துல இருக்கிற மோகம் வேலை மேலயும் இருக்கணும்டா. சொன்ன மாதிரி செய்ய முடியாத ஒன்ன மாதிரி ஆளுங்களை செருப்பால அடிக்கணும். இன்னொரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சுன்னா உங்கள ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி அவன் உயிரோடு இருக்கிறது உண்மைனா அவன் தலையை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறேன். இந்த தடிப்பைய இவ்வளவு கான்பிடண்டா சொல்றத பார்த்தா அங்க வந்திருக்கிறது மனுஷனா இல்ல பேயா? ஹலோ, குட் மார்னிங் சார். என்னையா குட்டும் கிடையாது மார்னிங் கிடையாது. வேலை தமிழ்ல இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கா? எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்திருக்காரு? சார் நான் ரெடி சார். ஹோம் மினிஸ்டரா? சார் உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. 1 செகண்ட். செத்து போச்சு வந்த பின்னால உங்ககிட்ட நிறைய மாற்றம் தெரியுது சார். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படி பார்க்காத, இப்படி வா. கேபி பிஎன் கூப்பிடுங்க சார். எதுவோ பொண்ணு. இப்ப நாம எங்க போறோம்? சேம்பருக்கு சார். ஜம்பக்க ஜும்பா.
இன்னொரு தடவை இன்னொரு தடவை சார் 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 எல்லாரும் வெளியில வெயிட் பண்றாங்க சார். என்ன பிஏ இது? You can check the document if you have any doubt. நிறுத்துங்க. சேப்பாங்க. ஹலோ சார். எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே சார். ஆனா இந்த ஜனங்கள் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. வாயால சொன்னா கேட்க மாட்டாங்க. காட்ட வேண்டியதை காட்டினா பொத்திக்கிட்டு போயிடுவாங்க. அது டாக்குமெண்ட்ஸ் வேர்? பேசுறத பார்த்தா இன்னும் 100 கோடி அடிச்சிருவார் போல இருக்கு. ஆமாண்டா. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல். இதுல நான் போட்ட கையெழுத்தும் ஒரிஜினல். நீங்க கோர்ட்டுக்கு போனாலும் உங்களால ஒண்ணு கிழிக்க முடியாது. நீங்களே இப்படி சொன்னா நாங்க வேற எங்கயா போவோம்? உங்களால முடியாதுன்னு சொன்னனே தவிர என்னால முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. What are you doing? Are you cheating me? இப்ப சீட்டிங், அப்புறம் பீட்டிங். மக்கள் கொதிச்சு எழுந்தா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. ஒருத்தரை கூட விட்டு வைக்காதீங்க, துவம்சம் பண்ணுங்க. நம்பியார் மாதிரி இருந்த நீங்க இப்படி திடீர்னு எம்ஜிஆரா மாறிட்டீங்களே. சூப்பர் சார், நீங்க சூப்பர் சூப்பர். அப்படிலாம் போற போடாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த ரவீந்திரனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஃபேக்டரி கட்ட போன நம்ம மலேசியக்காரங்களை அடிச்சு விரட்டி இருக்கான். செத்து போனவன் பொழைச்சு வந்தது. நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடா இடையில வாட்டர் கிளாஸ் வான்னு கடுப்பேத்திக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உன் வாயில வந்த வேலை. அட போங்கடா, இது நாரவாயி சக்தி இல்ல அப்பவே சொன்னேன்டா. இப்ப பாருங்க, ஃபைலேவா வந்துச்சா? இப்ப அந்த கதவை திறந்துக்கிட்டு ரவீந்திராவா வந்துட்டோம்ல. இது ஊத்தவாய். ஓ, என்ன கேடி பசங்களா, மறுபடியும் 3 பேரும் சேர்ந்து என்ன கொல்றதுக்கு திட்டம் போடுறீங்களா? நாங்க எப்ப உன்னை கொல்ல போறோம்? நாம எப்போதுல இருந்தோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நான் அன்னைக்கு போன் பண்ணி சொன்ன விஷயத்தை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? ரத்தத்தின் ரத்தமா உடம்பு. இந்த கேப்மாய் பசங்க கொல்ல வச்ச பார்த்தா மக்கள் கிட்ட திருப்பி கொடுக்கணும் சொன்னல. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? என்னது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்களா? கூலி வேலை செஞ்சீங்களா? ரிக்ஷா ஓட்டுனீங்களா? கல்லு உடைச்சீங்களா? இல்ல மூட்டை தூக்கினீங்களா? ஜனங்க வயிற்று மொழி அடிச்சு தானடா. உங்க எல்லாருக்கும் 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள ஒப்படைக்கலன்னா உங்க எல்லாருடைய சூட்டு கொழுப்பு கரைஞ்சு போயிடும். என்னடி பவித்ரா, வந்ததுல இருந்து என்ன காலையே பாக்குற? மனுஷனா பேயான்னு டவுட்டா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் சாதாரணமான பேய் இல்லடா. சந்திரமுகியும் காஞ்சனாவும் கலந்தது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இவனுக்கு பயந்து நம்ம சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கணுமா? இப்பதானே ரக்கம் முளைச்சிருக்கு. பறக்கட்டும். எவ்வளவு தூரம் பறக்குறான்னு பாப்போம். கொஞ்சம் பொறுத்துக்கமா, இப்போ வந்துடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கமா சார். சார், என் பொண்ணாடி பிரசவ துடிக்கிறான் சார். வண்டி நிப்பாட்டுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் யாராவது வண்டி நிப்பாட்டுங்க சார். சார் சார் வாங்க சார். யாராவது வண்டி நிப்பாட்டுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் நிப்பாட்டுங்க சார். சார் 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 ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் என் ஒய்ஃப் பிரசவ வழியில துடிக்கிறாங்க சார். ஆம்புலன்ஸ் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். உதவத்துக்கு தான் மனசு இல்ல, ஓரமா போடா. ஏன் சித்தப்பா, அசம்பிளிக்கு ஒரு 1/2 hour லேட்டா போனா ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல அது என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க? எப்படி சட்டசபைக்கு போய் ஒருத்தர் கேட்ட பதில திட்டிக்கு தான் போறோம். இங்க ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியமாவது கிடைக்கும் இல்லையா? வாங்க. மெதுவா பயப்படாத லட்சுமி. சிஎம் வண்டியில ஏத்துக்க சார். அந்த வண்டியில ஏத்தலாம் சார். அந்த வண்டியில போய் அதுவும் பாதியில நின்னு போச்சுன்னா சிஎம் வண்டியில போறதா எப்போ சேஃப்? என்ன சித்தப்பா? வாங்க உள்ள ஏத்துக்க. அந்த கற்பனை ரொம்ப நன்றி சார். வண்டி எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வண்டி அடியா. நீ எதுக்கு கவலைப்படாதமா, காலை உள்ள எடுத்து வை. வண்டி எடு சீக்கிரம். ரைட். மக்களுக்கு உதவி செய்ய நடுவுல நின்னது இதுதான் சரித்திரத்திலேயே முதல் தடவை ராஜேஸ்வரி. என்ன சித்தப்பா அப்படி பாக்குறீங்க? நீங்க வாங்க. சண்டை போட லேட். டிஆர்பில நம்ம தான் நம்பர் 1. மத்த டிவி எல்லாம் இனிமேல் நமக்கு கீழ தான். முதலமைச்சர் கார்ல அனுப்பிட்டு உள்துறை அமைச்சர் திரும்ப வந்துகிட்டு இருக்காரு. ராஜேஸ்வரி இதோ என்னுடைய பக்கத்துலயே வந்துட்டாரு. பக்கத்துல நிக்கிறாரு ராஜேஸ்வரி. இத பாருமா ராஜேஸ்வரி, இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஹோம் மினிஸ்டர் கிட்ட அடி வாங்குன ஒரு ரிப்போர்ட். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சொந்த உடனே நான் வந்துட்டேன் சார். 1/2 மணி நேரமா லைவ் நியூஸ் கொடுத்துட்டு இருக்கேன். 1/2 மணி நேரமா லைவ் கவரேஜ் கொடுத்ததுக்கு 1/2 நிமிஷத்துல ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்துக்கலாம்ல. டிஆர்பி ரேட்டிங்காக கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம நடந்துக்கிறீங்களே. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கவரேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா. கண்ணா ரவீந்திரா, நீ ரொம்ப ஸ்பீடா தான் போயிட்டு இருக்க. அது குறையணும்னா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் இருக்கு சித்தப்பா.